ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா, நேற்று பார்த்ததோட கண்டினியூஷன் தான். அதாவது ஐபிஎல் ஆக்ஷன் ஸ்ட்ராட்டஜி பார்ட் 2 தான் பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போற 6th டீம் எது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, கேகேஆர் கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் தான். எஸ், போன வருஷம் நிதிஷ் ராணா அவர் கேப்டன் பண்ணாரு. டீம் உள்ளேயும் வெளியுமா பர்ஃபார்ம் பண்ணிட்டு இருந்தது. இந்த வருஷம் ஸ்ரேயாஸ் ஐயர் பேக் டு கேப்டன்ஷிப். அதனால இந்த வருஷம் என்னென்ன புது சேஞ்சஸ் இருக்கு அப்படின்னு சொல்லி வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். பட் இந்த டீம் ஃபாலோ பண்ண வேண்டிய ஸ்ட்ராட்டஜி என்ன அப்படின்னு சொல்லி பார்ப்போம். எனக்கு தெரிஞ்சு ஓப்பனிங் உங்களுக்கு ப்ராப்ளம் இல்லை. ஜேசன் ராய், ரஹமனுல்லா குர்பாஸ்னு 2 டிஸ்ட்ரக்டிவ் ஓப்பனர்ஸ் இருக்காங்க. அதனால 1-2 பிரச்சனை இல்லை. 3 பார்த்தீங்கன்னா வெங்கடேஷ் ஐயர் வந்துருவாரு. நம்பர் 4 பார்த்தீங்கன்னா ஸ்ரேயாஸ் ஐயர். நம்பர் 5 பார்த்தீங்கன்னா ஆந்திரே ரசல். நம்பர் 6 பார்த்தீங்கன்னா ரீசன்ட் சென்சேஷனான ரிங்கு சிங், ப்ராப்பர் ஃபினிஷர், டெவலப் ஆயிட்டு இருக்காரு. இந்த மாதிரி பேட்டிங் இவங்களுக்கு பிரச்சனை இல்லை. பவுலிங் பார்த்தீங்கன்னா ஸ்பின் டிபார்ட்மெண்ட்ல வருண் சக்கரவர்த்தி, சுனில் நரேன் ஸ்ட்ராங்கா இருக்காங்க. இவங்களுக்கு பிரச்சனையே பவுலிங் தான். பவுலிங்கே சுத்தமாக கிடையாது. எனக்கு தெரிஞ்சு ஃபாஸ்ட் பவுலிங் இவங்க கான்சென்ட்ரேட் பண்ண வேண்டிய ஒரு டிபார்ட்மெண்ட்டாக இருக்குது. ஏன்னா ஆந்திரே ரசல் தவிர இவங்களுக்கு இப்போதைக்கு ப்ராப்பர் ஃபாஸ்ட் பவுலிங் யாருமே இல்லை. எனக்கு தெரிஞ்சு இவங்க பவுலர்ஸ் ட்ரை பண்ணலாம். எனக்கு தெரிஞ்சு இவங்களும் ஹர்ஷல் பட்டேலுக்கு போவாங்க அப்படின்னு சொல்லி நம்புறேன். ஹர்ஷல் பட்டேல், ஜெரால்டு கோட்ஸி, பேட் கமின்ஸ், மிச்சல் ஸ்டார்க், ஹேசல்வுட், இந்த மாதிரி ஃபாஸ்ட் பவுலர்ஸ்க்கு இவங்க போவாங்க, போயே ஆகணும். பர்சும் பார்த்தீங்கன்னா 32 கோடி வச்சுருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு நான் கெஸ் பண்ணேன் இவங்க வந்து கன்ஃபார்ம் பேட் கமின்ஸ், மிச்சல் ஸ்டார்க் இந்த 2 பேரில் யாரோ ஒருத்தருக்கு ஃபுல்லாக போவாங்க. எனக்கு தெரிஞ்சு ஆர்சிபிக்கும் இவங்களுக்கும் மிச்சல் ஸ்டார்க்கும் ஒரு பெரிய வாரே நடக்கலாம். பட் ஆர்சிபி கிட்ட 23 கோடி தான் இருக்குது, இவங்கள்ட்ட தான் அதிகமாக இருக்குது. அதனால ஸ்டார்க் கேகேஆருக்கு வர நிறைய வாய்ப்பு இருக்குது. அப்படி ஸ்டார்க் கிடைக்கலனா இவங்க ஹேசல்வுட்க்கும் ஜெரால்டு கோட்ஸிக்கும் கண்டிப்பாக ஹெவியாக பிட் பண்ணுவாங்க. இவங்களுக்கு வந்து எனக்கு தெரிஞ்சு இந்தியன் பேசருக்காக சிவம் மாவிக்கும் இவங்க போகலாம். மற்றபடி இவங்களுக்கு ஓட்டைகள்னு பார்த்தீங்கன்னா வேற எதுவுமே கிடையாது. பவுலிங் டிபார்ட்மெண்ட்டை ஸ்ட்ராங் பண்ணால் இந்த டீம் 3வது வாட்டி கப்படிக்கலாம். 7th டீம் எது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா குஜராத் டைட்டன்ஸ். ஐபிஎல் 2022ஓட வின்னர்ஸ், 2023ஓட ரன்னர்ஸ். அதுவும் லாஸ்ட் டைம்லாம் கப்பு இவங்களுக்கு ஜஸ்டில் மிஸ் ஆச்சு. எனக்கு தெரிஞ்சு ரீசெண்டாக கடப்பார டீம்னா அது இவங்க தான். பர்ஃபெக்ட் பேட்டிங், பர்ஃபெக்ட் பவுலிங், எல்லாருமே பர்ஃபார்ம் பண்ணிட்டு இருந்தாங்க. யாரு கண்ணு பட்டதோ தெரியல, மும்பை இந்தியன்ஸ் அதில் பெரிய ஓட்டையாக போட்டு விட்டாங்க. ஹார்திக் பாண்டியாவை ட்ரேட் பண்ணி அந்த இடத்த காலி பண்ணி விட்டாங்க. இப்போ இவங்களுக்கு அந்த ஸ்லாட்டை ஃபில் பண்ண வேண்டிய கட்டாயத்துலையும் இருக்காங்க. அப்புறம் அதுவும் இல்லாமல் இந்த டீமில் வேற என்னென்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்க்கணும். ஓப்பனிங் சுப்மன் கில், ரித்திமான் சாஹா, அதில் எந்த டவுட்டும் கிடையாது. நம்பர் 3 பார்த்தீங்கன்னா கேன் வில்லியம்சன் வந்துருவாரு. நம்பர் 4 விஜய் சங்கர். நம்பர் 5 டேவிட் மில்லர். நம்பர் 6 ராஷித் கான். நம்பர் 7 ராகுல் தெவாட்டியா. இப்படின்னு சொல்லி பேட்டிங்கில் எந்த ப்ராப்ளமும் இல்லைனாலுமே இவங்களுக்கு ஒரு ப்ராப்ளம் இருக்குது. ஃபாஸ்ட் பவுலிங் ஒரு ஆப்ஷன் கண்டிப்பாக இவங்களுக்கு வேணும். ஏன்னா வந்து முகமது ஷமி மட்டும்தான் எக்ஸ்பீரியன்ஸ் பவுலர் இருக்காரு. மற்றபடி பார்த்தீங்கன்னா இந்த ஜோஷ்வா லிட்டில், நல்கண்டே இந்த மாதிரி வந்து எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாத பவுலர்ஸ் தான் இருக்காங்க. அதனால வந்து எனக்கு தெரிஞ்சு இவங்க 2 ஸ்லாட்டை ஃபில் பண்ணி ஆகணும். ஒன்று ஹார்திக் பாண்டியா போனால் அந்த ஆல்ரவுண்டர் ஸ்லாட்டு, இன்னொன்று ஃபாஸ்ட் பவுலிங் ஸ்லாட். இந்த 2 ஸ்லாட்டை இவங்க ஃபில் பண்ணி ஆகணும். ஃபாஸ்ட் பவுலிங் ஆல்ரவுண்டர் இந்தியன் கடல்லே கிடையாது, அது ஃபாரின் ஆல்ரவுண்டர் தான். எனக்கு தெரிஞ்சு இவங்க வந்து பேட் கமின்ஸ், ரச்சின் ரவீந்திரா, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஜெரால்டு குவாட்ஸி, இவங்க 3 பேரில் யாரோ ஒருத்தர் போவாங்க. எனக்கு தெரிஞ்சு பேட் கமின்ஸ்க்கு இவங்க ஃபுல்லாக போவாங்க அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். ஏன்னா வந்து பேட் கமின்ஸ் வேர்ல்ட் கப் ஜெயிச்சுட்டு வந்திருக்காரு. இன்னொன்று பர்ஸும் இவங்கள்ட்ட 38 கோடி இருக்குது. இந்த 10 டீம்லேயே ஹையஸ்ட் பர்ஸ் வச்சிருக்கிறது இவங்க தான். அதனால பேட் கமின்ஸ்க்கு இவங்க ஃபுல்லாக போவாங்க. ஏன்னா வந்து டீசெண்டாக பேட்டிங் ஆடுவார், நல்ல பவுலிங் போடுவார், கேப்டன்ஷிப் பண்ணுவார், வேர்ல்டு கப் வேறு ஜெயிச்சுட்டு வந்திருக்காரு. அந்த மொமெண்டம் அப்படியே இருக்கும் அவர்கிட்ட. அதனால வந்து பேட் கமின்ஸ்க்கு இவங்க ஃபுல்லாக போவாங்க அப்படின்னு சொல்லி நம்புறேன். எனக்கு தெரிஞ்சு பேட் கமின்ஸ் வந்து ஜிடிக்கு தான் ஆட நிறைய 80% ஆஃப் சான்ஸ் இருக்குது. ஃபாஸ்ட் பவுலிங் டிபார்ட்மெண்ட்லையும் பார்த்தீங்கன்னா மிச்சல் ஸ்டார்க் இல்லைனா ஜெரால்டு குவாட்ஸி, இந்த 2 பேரில் யாரோ ஒருத்தர் இந்த டீமுக்கு ஆட நிறைய சான்ஸ் இருக்குது. இன்னொன்று யோசிச்சு பாருங்க, மிச்சல் ஸ்டார்க்கு இவங்க ஹெவியாக போவாங்க. ஏன்னா மிச்சல் ஸ்டார்க்கும் முகமது ஷமி இவங்க 2 பேரும் ஓப்பனிங் ஸ்பெல் போட்டு அதுக்கப்புறம் ஸ்பின்னர்ஸ்க்கு நூர் அகமது, ராஷித் கான், அதுக்கப்புறம் கூடவே பேட் கமின்ஸோட பவுலிங், அந்த கேப்டன்ஷிப் எக்ஸ்பீரியன்ஸ் இதெல்லாம் சேர்ந்துச்சுன்னா அந்த டீம் கன்னாக இருக்கும். அதனால் எனக்கு தெரிஞ்சு இவங்க ஃபில்அப் பண்ண வேண்டிய ஸ்லாட் 2 தான். ஒன்று ஆல்ரவுண்டர் ஸ்லாட், இன்னொன்று ஃபாஸ்ட் பவுலர் ஸ்லாட். அதை ஃபில் பண்ணிட்டா ஜிடிக்கு 2nd கப் ரெடி. 8th டீம் எது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூர். ஈசாலா கப் நமதே, இந்த வருஷமாச்சு கப் அடிங்கப்பா. விராட் கோலின்ற மனுஷனுக்காக ஐயோ பாவம், அவரு அவ்வளோ உழைச்சிருக்காரு அந்த டீமுக்காக. ஓகே, இந்த டீமில் என்ன ப்ராப்ளம் இருக்குன்னு சொல்லி வைப்போம். ஓப்பனிங் பார்த்தீங்கன்னா ஃபேஃப் டு பிளஸி, விராட் கோலி. நம்பர் 3 ரஜத் பத்திதார்.
நம்பர் 4 கேமரூன் கிரீன், நம்பர் 5 கிளென் மேக்ஸ்வெல், நம்பர் 6 தினேஷ் கார்த்திக். இவங்களுக்கு பேட்டிங்கில் 0 ப்ராப்ளம். ஆனால் அதுக்கு அப்படியே ஃபுல் ஆப்போசிட் பவுலிங். முகமது சிராஜை தவிர மற்ற எல்லாரையும் கட்டி விட்டாங்க. ஏன் இதை பண்ணாங்க அப்படின்னு சொல்லி தெரில. இன்னொன்று இவங்க பண்ண பெரிய தப்பு, கேமரூன் கிரீனை 17 கோடி கொடுத்து ட்ரேடில் வாங்கினது. அவர் ஆக்ஷனுக்கு வந்திருந்தா கூட ஒரு 10 கோடியில் கிடச்சிருப்பாரு. 7 கோடி கையில் இருந்திருக்கும். இன்னொரு பவுலருக்கு இல்லை பேட்ஸ்மேனுக்கு யாருக்காச்சும் யூஸ் பண்ணியிருக்கலாம். இந்த விஷயத்துல இவங்க ரொம்ப பெரிய தப்பு பண்ணிட்டாங்க. 23 கோடி தான் பர்ஸில் இருக்குது. இதை வச்சு 4 to 5 பவுலர்ஸை ஃபில் பண்ணி ஆகணும். அதுவும் இந்தியன் பவுலர்ஸ், இந்தியன் ஸ்பின்னர்ஸ் இவங்களுக்கு பெருசாக யாருமே இல்லை இந்த ஆக்ஷனில். என்ன பண்ண போறானே தெரில. இவங்களுக்கு இருக்க இன்னொரு பெரிய ப்ராப்ளமும் சொல்கிறேன், ஃபாரின் ஸ்லாட்ஸ். 4 ஃபாரினர்ஸ் தான் விளையாட முடியும். அதில் ஒன்று கேப்டன் ஃபேஃப் டூப்ளசி, அவரை உட்கார வைக்க முடியாது. 2வது கிளென் மேக்ஸ்வெல், அவர் இருக்கிற ஃபார்மில் அவரையும் உட்கார வைக்க முடியாது. நம்பர் 3 கேமரூன் கிரீன், 17 கோடி கொடுத்து வாங்கிட்டு அவரையும் உட்கார வைக்க முடியாது. மிச்சம் இருக்கிறது ஒரே ஒரு ஸ்லாட் தான், அதில் யாரை விளையாட வைக்க முடியும்? சப்போஸ் இவங்க வனிந்து ஹசரங்காக்கே திரும்பி போனாங்கன்னா, வனிந்து ஹசரங்காவை எடுத்தாலுமே அவரை விளையாட வச்சா பேலன்ஸ் இருக்கிற ஸ்லாட் என்ன பண்ண முடியும்? யார் இருக்கிறா இவங்களுக்கு இந்தியன் ஃபாஸ்ட் பவுலிங்? ஹர்ஷல் பட்டேலையும் விட்டுட்டாங்க. சரி, ஓகே, ஹர்ஷல் பட்டேல் கூட ப்ராப்ளம் இல்லை. அந்த இடத்துல ஷார்துல் டாக்கூர் எடுத்தாங்கன்னா லைக் டு லைக் ரீப்ளேஸ்மெண்ட் மாதிரி ஆகிடும். ஏன்னா இவரும் நிறைய ரன் தருவார், விக்கெட் எடுப்பார். அவரும் நிறைய ரன் தருவார், விக்கெட் எடுப்பார். ப்ளஸ் ஹர்ஷல் பட்டேலோட நல்லாவே ஷார்துல் டாக்கூர் பேட்டிங் ஆடுவார். அதனால அந்த இடத்துல ஷார்துல் டாக்கூர் எடுத்தா ப்ராப்ளம் முடிஞ்சிச்சு. பட் ஃபாஸ்ட் பவுலிங் மிச்சல் ஸ்டார்க், பேட் கமின், ஜெரால்டு குவாட்ஸி இவங்களுக்கெல்லாம் போகணுன்னா மேக்ஸிமம் அமௌண்ட் ஆஃப் பர்ஸ் காலி ஆகிடும். கிட்டத்தட்ட இந்த 3 பேரில் யாராவது ஒருத்தர் உங்களுக்கு வேணும்னா கூட 15 கோடி கிட்ட செலவாயிடும். பேலன்ஸ் இருக்க அமௌண்ட்டை வச்சு நீங்கள் ஸ்பின்னர்ஸ் யார் எடுப்பீங்க? ஸ்பின்னர்ஸ் யாருமே இந்த ஆக்ஷன் இல்லை. ஆர்சிபிக்கு எப்பயுமே தான் பிரச்சனை. பவுலிங்லாம் அவங்க மாட்டிப்பாங்க. பேட்டிங் அவங்களுக்கு எப்பயுமே ப்ராப்ளம் வந்தது கிடையாது, பவுலிங்கில் மாட்டிப்பாங்க. இந்த தடவையும் அதே தப்பை தான் பண்ணியிருக்காங்க. பவுலிங்கை அட்ஜஸ்ட் பண்ணால் மட்டும்தான் கப் ஜெயிக்க முடியும். ஏன்னா பேட்ஸ்மேன் வின் மேட்சஸ், பவுலர்ஸ் வின் டோர்னமெண்ட்ஸ். பவுலர் ஸ்ட்ராங்காக இருந்தால் தான் அந்த டீம் கப் அடிக்க முடியும். இல்லைனா ஈசாலா கப் நம்மதே கிடையாது. நம்ம பார்க்க போகிற 9th டீம் நம்ம பங்காளிகளான மும்பை இந்தியன்ஸ் தான். ஒரு வருஷம் விட்டு ஒரு வருஷம் கப் அடிக்கிற இந்த டீம் லாஸ்ட் 3 வருஷமா என்னாச்சுன்னே தெரியல, ஒரு கப்பு கூட அடிக்கல. அதை இந்த தடவை தீர்த்தே ஆகணும்னு சொல்லி ஃபர்ஸ்ட் புள்ளியார் சொல்லி ஹார்திக் பாண்டியாவை ட்ரேட்ல வாங்கி போட்டாங்க. இவங்களுக்கு எந்தெந்த ஸ்லாட்ல ப்ராப்ளம் இருக்கு அப்படின்னு சொல்லி பார்ப்போம். ஓப்பனிங் ரோஹித் சர்மா, இஷான் கிஷன், நம்பர் 3 சூரியகுமார் யாதவ், நம்பர் 4 திலக் வர்மா, நம்பர் 5 ஹார்திக் பாண்டியா, நம்பர் 6 டிம் டேவிட். கன் பேட்டிங், கடப்பார பேட்டிங், பழைய மும்பை இந்தியன்ஸ் மாதிரி இப்போதான் இருக்குது. அதுக்கப்புறம் பவுலிங்ல எடுத்தீங்கன்னா ஜஸ்பிரீத் பும்ரா, ஸ்பின்னர்ஸ்ல பியூஷ் சாவ்லா, அப்புறம் யங்ஸ்டர் ஆகாஷ் மத்வால் இருக்காரு. அதுக்கப்புறம் ஃபாஸ்ட் பவுலிங் ஆல்ரவுண்டர் ஹார்திக் பாண்டியாவும் பவுலிங் போடுவார். அதனால இவங்களுக்கு பவுலிங்ல இருக்கிற ஒரே ப்ராப்ளம் ஒரு ஃபாரின் ஃபாஸ்ட் பவுலர் தான். அந்த ஃபாரின் ஃபாஸ்ட் பவுலர் யாரு அப்படின்றதான் எனக்கு தெரியல. எனக்கு தெரிஞ்சு என் கெஸ் மும்பை எப்பயுமே ஸ்டார் பவுலர்ஸ் அவங்க பக்கம் இருக்கணும் அப்படின்னு சொல்லி நினைப்பாங்க. மும்பையோட பழைய ரெக்கார்டை எடுத்து பார்த்தீங்கன்னாலே தெரியும். அன்னைக்கு இந்தியன் ஸ்டார் பவுலரான ஜாகிர் கான் அவர்கிட்ட தான் விளையாடிருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மலிங்கா பும்ரா அந்த காம்பினேஷன், அதுக்கப்புறம் ட்ரெண்ட் போல்ட் பும்ரா, லாஸ்ட் இயர் கூட ஜோஃப்ரா ஆர்ச்சர் பும்ரா அப்படின்னு சொல்லி ஒரு காம்பினேஷன் ட்ரை பண்ணாங்க, அது சக்ஸஸ் ஆகலை. அதே மாதிரி தான் இந்த வருஷமும் ட்ரை பண்ணுவாங்க. எனக்கு தெரிஞ்சு இவங்கள்ட்ட இருக்கிற 17 கோடியும் ஃபுல்லாகவே மிச்சல் ஸ்டார்க்கு இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. மிச்சல் ஸ்டார்க்கு ஃபுல்லாகவே போவாங்க. 17 கோடி ஒரே பிளேயருக்கு கூட கொடுத்து இவங்க வாங்குவாங்க. மிச்சல் ஸ்டார்க் பும்ரா அப்படின்ற 2 காம்போ, அந்த காம்போ அப்படியே மும்பை கீழே பர்ஃபார்ம் பண்ணும்போது எப்படி இருக்குன்னு யோசிச்சு பாருங்க. அதனால எனக்கு தெரிஞ்சு மிச்சல் ஸ்டார்க் 90% மும்பை இந்தியன்ஸ்க்கு விளையாடவும் நிறைய சான்ஸ் இருக்கு. மும்பையும் அதுக்கேற்ற மாதிரி தான் பிளான் பண்ணுவாங்க. இந்த மாதிரி நடந்துச்சுன்னா மும்பைக்கு 6th கப் லோடிங்னு தான் சொல்லணும். நம்ம பார்க்க போற கடைசி டீம் சென்னை சூப்பர் கிங்ஸ் தான். எனக்கு தெரிஞ்சு இந்த டீம்ல தான் ஓப்பனிங் இருக்கா, மிடில் ஆர்டர் இருக்கா, ஆல்ரவுண்டர் இருக்கா, ஸ்பின்னர்ஸ் இருக்கா, ஃபாஸ்ட் பவுலர்ஸ் இருக்கா, அதெல்லாம் எதுவுமே வேணாம். தலை இருக்காரா, அவ்வளோதான். தலை இறங்கணும், 3 பால் பிடிக்கணும், அதில் ஒரு 2 சிக்ஸோ 1 சிக்ஸோ அடிச்சா போதும், ஐ எம் பினிஷ். அந்த மாதிரி தான் இந்த ஃபேன்ஸோட இப்பத்திய சுச்சுவேஷன். ஏன்னா தலை தோனியோட லாஸ்ட் சீசனாக கூட இது இருக்கலாம். ஏன்னா ஐசிசி கப்லேருந்து ஐபிஎல் கப் வரைக்கும் எல்லாமே வாங்கியாச்சு. இப்போ இந்த சீசன் என்னன்னா அந்த மனுஷன், அதாவது தலை தோனி அப்படின்ற ஒரு மனுஷனை செலப்ரேட் பண்ணணும், அவ்வளோதான். எனக்கு தெரிஞ்சு இவங்களுக்கு வேற எதுவுமே கிடையாது வேலை. இருந்தாலும் இந்த டீமில் என்னென்ன ஸ்லாட்டில் என்னென்ன ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்ப்போம். ஓப்பனிங் ருத்ராஜ் கெய்க்வாட், தேவன் கான்வே, அதில் எந்த ப்ராப்ளமும் இல்லை. நம்பர் 3 அஜிங்கியா ரஹானே, நம்பர் 4 மொயின் அலி, நம்பர் 5 சிவம் தூபே, நம்பர் 6 ரவீந்திர ஜடேஜா, நம்பர் 7 MS தோனி. பேட்டிங்கில் எந்த ப்ராப்ளமும் கிடையாது.
பவுலிங் டிபார்ட்மெண்ட் எடுத்தீங்கன்னா தீபக் சஹர், முகேஷ் சௌத்ரி, தீக்ஷனா, பத்திரனா அப்படின்னு சொல்லி எல்லாமே இவங்களுக்கு செட்டாக தான் இருக்குது. இவங்களுக்கு எந்த ப்ராப்ளமும் இல்லை. இன்னொன்று தலை வந்து ஆக்ஷனில் பெருசாக எந்த ரிஸ்க்கும் எடுக்க மாட்டார். அவர் எப்பயுமே கீப் இட் சிம்பிள் மேக் இட் சிம்பிள், அவ்வளோதான் அவரோட பாலிசி. இருந்தாலும் அம்பத்தி ராய்டு அவருக்கு ஒரு ரீப்ளேஸ்மெண்ட் வேணும். அதனால எனக்கு தெரிஞ்சு அந்த ஒரே ஆள் ஷாருக் கான், வேற யாருக்கும் அவங்க போக மாட்டாங்க. சிம்பிளா சொல்ற பாருங்க, ஷாருக் கானுக்கு 10 to 12 கோடி வரைக்கும் போவாங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அவருக்கு பேக்கப்பா மனிஷ் பாண்டே அந்த மாதிரி யாரையாச்சும் ஒருத்தர் எடுத்து பர்ஃபார்ம் பண்ண வைப்பாங்க. மனிஷ் பாண்டே, ஷாருக் கான் இந்த 2 பேட்ஸ்மேன் தான் சென்னையோட டார்கெட். இவங்களுக்கே மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் அமௌண்ட்டை ஸ்பெண்ட் பண்ணுவாங்க. ரோமன் பவல், நான் இது வரைக்கும் இவர் பேரை சொல்லலை, ஆனால் சென்னை இவருக்கு பிட் பண்ணுவாங்க பாருங்க. ரோமன் பவல் சென்னை சூப்பர் கிங்ஸ்க்கு வர நிறைய சான்ஸ் இருக்கு. இந்த ஸ்லாட்டெல்லாம் ஃபில் பண்ணால் போதும், சென்னைக்கு இன்னொரு கப் லோடிங்கோ இல்லையோ தலையை ஹுக்கும் பாட்டு போட்டு அந்த பிஜிஎம் என்ட்ரியை பார்த்தா ஐ எம் பினிஷ்.